இசை அது வந்து ஐம் சாரி இசை. எதுக்கு விஷால் சாரி கேக்குற? அது அது வந்து நியாயமா உன்கிட்ட விஷயத்த சொல்லி கூட்டு வந்திருக்கணும். ஆனா கோர்ட்டுக்கு வான்னு சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு விஷால்? என்ன பிடிக்கலன்னு நீதான் ஏற்காடுலயே தெளிவா சொல்லிட்டியே. அதனால தானே நம்ம டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணோம். அப்புறம் எதுக்காக இந்த தயக்கம்? ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் தேவையில்லாம ஹெசிடேட் எல்லாம் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் உனக்காவது நீ ஆசைப்பட்டது கிடைக்கட்டுமே. அப்படி இல்ல இசை, அது வந்து விஷால், எனக்கு ஒரு நிலைமை புரியுது. யாரோட அன்பையும் யாரும் கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது, அது எனக்கு தெரியும். இப்போ வர்ஷினி இருக்கிற நிலைமைக்கு ராகவ் கூட அவளுக்கு கல்யாணம் நடந்தா போதும். உன்கிட்ட நான் வேற எதுவும் பெருசா எதிர்பார்க்க மாட்டேன். உன் விருப்பத்துக்கு எதிராகவும் நான் நிக்க மாட்டேன். நம்ம உள்ள போலாமா? இசை, என்ன தப்பா எடுத்துக்காத தயவு செஞ்சு. லாயர் இன்னைக்கு ஹியரிங் இருக்குன்னு சொன்னதுனால தான். மத்தபடி நான் போறேன் விஷால், நீ வா. இசை சிஸ்டர், இசை அம்மா எங்க பல்லவி? அம்மா இதோ கோயிலுக்கு போனோம்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்கப்பா. கோயிலுக்கு போறாளா? ஆமா. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்ன கோயில்னு சொல்றாங்க? இரு, பொறுமையா என்னன்னு கேப்போம். ஆமாங்க, நம்ம அசோக் வர்ஷினியோட நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் கோவில் பிரகாரத்தை ஆணி செருப்பு போட்டு சுத்தி வரதா வேண்டிட்டு இருந்தேன். இத நான் முன்னாடியே சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு தெரியும். நான் கோவப்படுவேன்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு வேண்டுதல் உனக்கு தேவையா? அசோக் வர்ஷினி கல்யாணத்துல யாராலையும் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு வேண்டுதலை பண்ணிருக்கேன். என்ன வேண்டுதல் நான் போய் கேக்குறேன். போய் கேளு. என்னம்மா பலமான வேண்டுதல் போல இருக்கே. நீயே கேளு. ஆமா அசோக், அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரீஜா, அத்தை உன்னை கல்யாண மண்டபம் புக் பண்ண சொன்னனே, அந்த வேலையை பண்ணிட்டியா? மண்டபம் மட்டும் புக் பண்ணல அத்தை. மண்டபம் ரிலேட்டடா என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நானும் அசோக்கும் சேர்ந்தே முடிச்சிட்டோம். அப்படியா ஸ்ரீஜா? ஆமா அத்தை. நம்ம ஹால் புக் பண்றதுல இருந்து ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். வெரி குட். ரெண்டு பேரும் நல்ல வேலை பாத்திருக்கீங்க. ஆமா பல்லவி, அம்மா எங்க உன் சின்ன அண்ணனையும் அண்ணியையும் காணோம்? இப்பதான் ரூமுக்கு போய் பார்த்தம்மா, அங்க அண்ணனும் அண்ணியும் இல்ல. ஓஹோ, இப்பெல்லாம் எங்க போனாலும் சொல்லாம கொள்ளாம போக ஆரம்பிச்சிட்டாங்களோ? இருக்கட்டும். சரி, நீ போய் வர்ஷினிய கூட்டிட்டு வா. அப்பவே வர சொன்ன ஆளே காணுமே. நீ போய் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. போ. அம்மா, அண்ணியே வந்துட்டாங்கம்மா. அத்தை, வா வர்ஷினி. சமந்தி வாங்க. ஒண்ணு இல்ல. அத்தை, வர சொல்லி போன் பண்ணீங்களா? ஆமா வர்ஷினி, இன்னைக்கு அசோக் பேர்ல கோவில்ல அன்னதானம் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதான் நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு வர சொன்ன வர்ஷினி. ஏய், எதுக்கு என்ன பாக்குற? சம்மந்தி கூப்பிட்டாங்கன்னா போக வேண்டியதானே? என் பெர்மிஷன்லாம் ஒண்ணும் தேவையில்லை, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, போலாம். சரிங்க, நாம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். வர்ஷினி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? என்னாச்சுமா? இங்க பாரு, அத்தைய பாரு. வர்ஷினி, 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 பல்லவி, அம்மா உடனே போய் தண்ணி கொண்டு வா. சரிங்கம்மா. சீக்கிரம் வா. என்னாச்சு உனக்கு? அம்மா குடு, இந்தாங்க. வர்ஷினி, வர்ஷினி, கண்ணு தர. இந்தா, முதல்ல தண்ணி குடி. தண்ணி குடி, தண்ணி குடி, குடி குடி. என்னம்மா ஆச்சு? கொடுங்கம்மா. சரி வா, உட்காரு. வா, வாமா, உட்காரு. உட்காரு.
வர்ஷினி என்னம்மா உடம்புக்கு ஏதாவது முடியலையா? கொஞ்ச நாளா இப்படிதான் மயங்கி மயங்கி விழறா சம்பந்தி. உடம்புக்கு முடியலனா சொல்ல மாட்டியா வர்ஷினி? இசை ஹாஸ்பிடலுக்கா கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டா. ஆனா இவ உடம்பு சரியான மாதிரியே இல்ல. இல்ல அத்தை, நான் ஓகே தான். வாங்க போலாம். ஏய், உட்கார் உட்கார் உட்கார். இப்பவே என்னோட ஃப்ரெண்ட நான் வர சொல்றேன். அவ இந்த ஊர்லயே லீடிங் லேடி டாக்டர். இல்ல அத்தை, டாக்டர்லாம் வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். வேண்டாம் வேண்டாம் அத்தை. டாக்டரை கூப்பிடுறேன்னு சொன்னதுக்கு இவையே இவ்ளோ பதறா? வர்ஷினி, அடிக்கடி நீ மயங்கி விழுறன்னு அம்மா சொல்றாங்கல்ல. சுபத்ரா, நீ கால் பண்ணி உன் ஃப்ரெண்ட வர சொல்லு. சரிங்க, இதோ இப்பவே கால் பண்றேன். போச்சு போச்சு. டாக்டர் வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் கன்சீவா இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இப்ப என்ன பண்றது? ஹலோ நர்மதா, நான் சுபத்ரா பேசுறேன். என்னோட மருமகளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் சீக்கிரமா வந்து பார்க்க முடியுமா? சரி சரி வந்துறேன். தேங்க்ஸ் பா. அத்தை ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். வர்ஷினி